வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டேட்டா ஹேண்ட்லிங் பார்த்துட்ருக்கோம். அதில் ட்ரில் டைமில் இருக்க கொஷின்ஸ்லாம் இப்போ சால்வ் பண்ணலாம். 3 கொஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், த ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இன் அன் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் ஆர் கிவன் இன் த டேபிள். ட்ரா எ பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. எதுக்காகன்னா ஒரு எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் எ சப்ஜெக்ட், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதுக்கு நம்ம இப்போது பார் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரும். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நேம்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இங்கே மார்க்ஸ். ஓகேவா? பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், லைன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து ரைட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நேம், ஸ்டூடெண்ட்ஸ் நேம்மா. இங்கே ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோன்னா, அவங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறாங்களோ அதை நோட் பண்ணுறேன். இங்கே ஸ்கேலாக இதை ரைட் பண்ணிப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட். இந்த 1 சென்டிமீட்டர் நம்ம 1 ஸ்டூடெண்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஸ்கேல் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்னவா எடுத்திருக்கேன், 1 சென்டிமீட்டரை 10 மார்க்ஸாக நான் எடுத்திருக்கேன். சரியா? 20 மார்க்ஸ்னால் 20 மார்க்ஸ், நான் 10 மார்க்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஸோ 10 மார்க்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா? இப்போது நம்ம அந்த கொஷினை பார்ப்போம். கொஷினை பார்த்துட்டு நம்ம அதை மார்க் பண்ணலாம். பாருங்கள், பியூஷ் எவ்வளோ மார்க்ஸ் பாருங்கள், 65 மார்க்ஸ். ஸோ பியூஷ்க்கு நேராக 60 இருக்குது. ஓகேவா? 65 எங்கே வரும், இந்த லைட் டார்க்காக இல்லையா, இந்த லைன் தான். இது வரைக்கும் 65 நீ கவுண்ட் பண்ணியிருப்பாருங்க. இது 1 லைன் ஈக்குவல் டு 1 மார்க். ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ பார் டயக்ராம் இந்த இப்படி வரும். சரியா? அப்புறம் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யார், சுமன் எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா 72. எஸ்ஏ ரைட்டிங்கில் 72. 70 இங்கே இருக்குமா, சுமனுக்கு நேராக 70 பாருங்க. சுமனுக்கு நேராக 70. 2னா 2 லைன்ஸ், 1 2. ஓகேவா? இப்படி ஒரு பார் டயக்ராம் வரும். அப்புறம் வைஷ்ணவி பார்த்திங்கன்னா 82 மார்க்ஸ். வைஷ்ணவி இங்கே 80 வரும். 82 மார்க்ஸ்னால் 1 2 82 மார்க்ஸ். ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட்டு பூஜா 93 மார்க்ஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். பூஜாவுக்கு நேராக 90 மார்க்ஸ். 93னா 1 2 3 93. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணிடலாமா? இந்த லைனை இங்கே ஜாயின் பண்ணி பார் டயக்ராமாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராஸ் லைன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார் டயக்ராம் கிடச்சிடும். ஓகேவா? இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக இருக்கிறது, எக்ஸ் ஆக்சிஸ் வெர்டிக்கலாக இருக்கிறது, ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? நம்ம ஸ்கேல் ரைட் பண்ணுறோம். என்னவா எடுத்துக்க போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டூடெண்ட் நேம் நம்ம ரைட் பண்ண போகிறோம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட், அதை ரைட் பண்ணிட்டோம். ஒய் ஆக்சிஸை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மார்க்ஸ், அதை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். 1 ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மார்க்ஸ் இதை போட்டுட்டோமா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தருடைய மார்க்ஸை நம்ம பார்க்குறோம். அதை இங்கே நோட் பண்ணுறோம். நோட் பண்ணிவிட்டு பார் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் இல்லையா, த ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் in an essay writing competition. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் இன் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் கூட நோட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The table shows the marks secured by Raju in test 1 and test 2. இது பார்த்திங்கன்னா நம்ம 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாஸ் இது மாதிரி டச் பண்ண மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, அந்த மாடலில் வரும். இதுவும் மார்க்ஸ் தான் பாருங்கள். டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க, அதோடைய சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் சால்வ் பண்ணலாம். லிசன் சில்ட்ரன், சேம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணேன்னா பாருங்கள், இங்கே சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் ராஜுவோடைய மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் சப்ஜெக்ட்ஸ் நான் எக்ஸ் ஆக்சிஸில் நோட் பண்ணிவிட்டேன். ஒய் ஆக்சிஸில் வந்து மார்க்ஸ். ஓகேவா, ஸ்கேல் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 சப்ஜெக்ட். ஏன் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 சப்ஜெக்ட்? ஏன்னா 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2. ஸோ அப்போ 2 சென்டிமீட்டர் எடுத்தால் தான் ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டரில் டெஸ்ட் 1, செகண்ட் சென்டிமீட்டரில் டெஸ்ட் 2 நம்ம நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் சேம் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மார்க்ஸ். இதோட ஹெட்டிங் பார்த்துங்க, ராஜூஸ் மார்க்ஸ் இன் டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேபிளர் காலம் பார்க்கலாம். ஹிந்தியில் வந்து டெஸ்ட் 1ல் பார்த்திங்கன்னா 65 மார்க்ஸ். 65 மார்க்ஸ். 60 இங்கே இருக்குது, 65. அப்போ இந்த போரை நம்ம ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் டெஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 68 மார்க்ஸ். அப்போ 65க்கு அடுத்து 3 லைன்ஸ் 66, 67, 68 இங்கே ஜாயின் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கிலீஷில் 78. டெஸ்ட் 1ல் 78 இங்கிலீஷ் பாருங்கள், இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே போகணும் 78 பார்த்து போடணும். ஏன்னா ஒரு சென்டிமீட்டர் உங்களுக்கு கேப் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இல்லைனா யாரோடது எந்த மார்க்குன்னு தெரியாது. 78 இங்கே 70, இது வந்து 75, 76, 77, 78. ஓகேவா, 78. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2ல் வந்து 80. டெஸ்ட் 2ல் வந்து 80 அப்படியே மேலே கொஞ்சம். டெஸ்ட் 2ல் 80. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 60. டெஸ்ட் 1ல் 60. அப்போ 60க்கு நேராக 60 எங்கே இருக்குது, இங்கே மேக்ஸ் 60. டெஸ்ட் 2 பாருங்கள், மேக்ஸில் 85. வாவ், குட். டெஸ்ட் 1 விட டெஸ்ட் 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க மார்க்ஸ். 85, வெரி குட். நெக்ஸ்ட்டு சயின்ஸில் பாருங்கள் 88. சயின்ஸில் 80. இதுதான் 80, 85, 86, 87, 88. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சயின்ஸில் டெஸ்ட் 2ல் பாருங்கள் 88, 80 தான் டிக்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போது 80. டெஸ்ட் 2ல் 80 இங்கே 88. அப்போ இது தான் 80. டோருக்கு 88, இங்கே 80. நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ். நீங்கள் டாட் வச்சதுமே நீங்கள் லைன் போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு எங்கே வரணும்னு தெரியும். நான் உங்களுக்கு நோட் பண்ணிவிட்டு நான் தனியாக போட்டோன்றதுனால நான் கண்டினியூஸாக வச்சுட்டு வரேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சயின்ஸ் முடிச்சாச்சு. சோஷியல் சயின்ஸ் 54. டெஸ்ட் 1ல் 54, டெஸ்ட் 2ல் 65. 54 சோஷியல் 54. 50 எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் 50. நம்ம எங்கே நோட் பண்ணணும், இங்கே தான் நோட் பண்ணணும் 54. ஸோ 1 2 3 4 54. ஓகேவா, ஸோ இது டெஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 65. இதுதான் 60. இப்போ 65 இங்கே வரும். ஓகேவா, இப்போ நான் இதை லைன்லாம் வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஓகே சில்ட்ரன், பாருங்கள் இந்த பாக்ஸில் நான் ட்ரா பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் டெஸ்ட் 1. ஸோ அதுக்கு ஒரு ஷேட் கொடுக்கலாம் நீங்கள், ஏன்னா அப்போ தான் எது டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2ன்னு தெரியும். இது மாதிரி கிராஸ் லைன் போடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் டெஸ்ட் 1. ஸோ நான் இந்த லைன்ஸ் போடுறேன்.
நீங்கள் ஸ்கேல் வச்சு போடுங்க, நீட்டாக இருக்கும். நீங்கள் எதனா கலர் கூட கொடுக்கலாம், ஆனால் க்ரையான்ஸில் தான் கொடுக்கணும். கிராஃப் ஷீட்டில் நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அப்படியே ஊறிடும். க்ரையான்ஸ் இருந்தால் இல்லை பென்சில்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணி கலர்ஸ் கொடுக்கலாம். டெஸ்ட்டு 1க்கு ஒன்றும், டெஸ்ட்டு 2க்கு ஏதாவது நம்ம பண்ணலாம். சரியா? ஜஸ்ட் இது மாதிரி கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? இது டெஸ்ட் 2. நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக ஜஸ்ட்டு நான் இந்த இது மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போது இவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நம்ம கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள். கம்பேர் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் தி 2 tests by drawing a bar graph and answer the questions that follow. Find Rajiv's total marks in test 1 and test 2 separately. டெஸ்ட் 1 மார்க்ஸ் அண்ட் டெஸ்ட் 2 மார்க்ஸை தனித்தனியாக சொல்கிறாங்க. நான் இப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் நம்பர்ஸை எடுத்து இங்கே ரைட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணலாமா? 8 + 4 12, 12 + 8 20, 20 + 5 25. இப்போ இங்கே 2 வரும். 5 + 8 13, 13 + 6 19, 19 + 7 26, 26 + 6 32, 32 + 2 34. அப்போ 345 மார்க்ஸ் டெஸ்ட் 1ல். டெஸ்ட் 2ல் பாருங்கள். 5 + 5 10, 10 + 8 18, 18க்கு 8 இங்கே 1 வரும். இங்கே பாருங்கள் 1, இங்கே 6, 6 + 8 14, 14 + 8 22, 22 + 8 30, 30 + 6 36, 36 இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 37. பாருங்கள் 378. டெஸ்ட் 1 விட அவர் டெஸ்ட் 2ல் மார்க்ஸ் அதிகமாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் இங்கே வரும். இங்கே எடுத்து நீங்கள் ரைட் டெஸ்ட் 1ன்னு போட்டு இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட், இன் விச் ஆஃப் த 2 tests did he perform well with respect to mathematics? இப்போது மேக்ஸை பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து எந்த டெஸ்ட் 1ல் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரா, டெஸ்ட் 2ல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸ் பாருங்கள். டெஸ்ட் 1 டெஸ்ட் 2. டெஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் மார்க் தான் எடுத்திருக்காரு, லோ மார்க்ஸ் தான் எடுத்திருக்காரு. பாருங்கள் டெஸ்ட் 2ல் வந்து மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இந்த போரோடைய ஹைட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும் போது டெஸ்ட் 2ல் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹையஸ்ட் மார்க்கு எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டெஸ்ட் 2. நெக்ஸ்ட், இன் விச் சப்ஜெக்ட் ஹேஸ் ஹி இம்ப்ரூவ்டு ஃப்ரம் டெஸ்ட் 1 to டெஸ்ட் 2? டெஸ்ட் 1 விட எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் அவர் வந்து டெஸ்ட் 2ல் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஹிந்தி எடுத்துக்கோங்க. டெஸ்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 65 மார்க்ஸ் தான், ஆனால் டெஸ்ட் 2ல் 68. ஸோ 3 மார்க்ஸ் அவர் அதிகமாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேயும் வந்து நல்லா ஹிந்தியில் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காரு. ஓகேவா? இங்கிலீஷும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா 78, டெஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ். ஸோ டெஸ்ட் 1 விட டெஸ்ட் 2 வந்து கிரேட்டஸ்ட் மார்க் தான். அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் பார்த்துட்டோம். டெஸ்ட் 1 விட டெஸ்ட் 2 தான் வந்து மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சயின்ஸ் பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து டெஸ்ட் 1 விட டெஸ்ட் 2 என்ன பண்ணியிருக்காரு, லோ மார்க்ஸ் வாங்கியிருக்காரு.
ஸோ இது சயின்ஸ் கிடையாது. சோஷியல் பார்த்திங்கன்னா சோஷியலும் டெஸ்ட் 1 விட டெஸ்ட் 2 வந்து மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சயின்ஸை தவிர எல்லா மார்க்ஸுமே டெஸ்ட்டு 1 2 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் டெஸ்ட்டு 1 விட டெஸ்ட்டு 2. ஸோ இதுக்கு என்ன வரும், சயின்ஸை விட்டுட்டு எல்லாமே வரும். ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸு அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஏன்னா சயின்ஸில் வந்து அவர் ஒழுங்காக ஸ்கோர் பண்ணலை, லோ மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காரு டெஸ்ட்டு 1 விட. இன் விச் ஆஃப் த 2 டெஸ்ட் ஹேஸ் ராஜீவ் காட் லெஸ் மார்க்ஸ்? இந்த 2 டெஸ்ட்டில் எதுவில் வந்து லெஸ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். டெஸ்ட்டு 1 தான் லெஸ் மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இன்னும் ஒரு கொஷின்ஸ் தான் இருக்குது இந்த ட்ரில் டைமில், அதை மட்டும் பார்த்துடலாம். இது வந்து பிக்டோகிராஃப் இது வரைக்கும் பார்த்து நம்ம பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க கிராஃப் ஷீட்டில். நெக்ஸ்ட் வந்து பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் கேட்குறாங்க. பாருங்கள், த அப்ராக்சிமேட் மந்த்லி அட்டண்டன்ஸ் ஆஃப் கிரேட் 4 இஸ் ஷோன் இன் த பிக்டோகிராஃப் கிவன். ட்ரா எ பார் கிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. பார் கிராஃபும் போட சொல்லியிருக்காங்க நம்மளை. இது அடுத்து வர கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மந்த் அண்ட் அட்டண்டன்ஸ் கீழே கீ கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது இந்த ஒரு ஸ்டூடெண்ட் பிக்சர் இருக்கு இல்லையா, அது திஸ் ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். நம்ம இங்கேயே ஃபஸ்ட்டு நோட் பண்ணிப்போம். இப்போ ஜூனில் பாருங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் பாருங்கள், அட்டண்டன்ஸ் பாருங்கள் 1 2 3 10s ஆர் 30. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட் பிக்சர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ 3 is multiply with 10. Okay, next July 4 students are there. So 4 into 10 40 30 40 அப்புறம் 3 4 5. ஸோ 5 into 10 50. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 4 into 10 40, தென் ப்ளஸ் 5 ஏன்னா ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 45. நெக்ஸ்ட் 3 into 10 ப்ளஸ் 5, அப்போ 30 ப்ளஸ் 5 35. நெக்ஸ்ட் 3 4 5 and off. ஸோ 5 into 10 ப்ளஸ் 5. ஏன் ப்ளஸ் 5 பண்ணுறேன் நான், இங்கே ஆஃப் கொடுத்ததுனால 5 ஆட் பண்ணிக்கிறோம் 55. ஓகேவா? இப்போது எந்தெந்த மந்த்து ஜூனில் பார்த்திங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து 4th ஸ்டாண்டர்டு தான் கொடுத்துருக்காங்கம்மா மந்த்லி அட்டெண்டன்ஸு. ஜூன் மந்தில் பார்த்திங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ், ஜூலையில் 40 ஸ்டூடெண்ட்ஸ், ஆகஸ்ட்டில் 50, செப்டம்பரில் 45, அக்டோபரில் 35 அண்ட் நவம்பரில் 55. ஓகேவா? நம்ம நோட் பண்ணலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் மந்த்தை வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டேன். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மந்த் தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் நோட் பண்ணியிருக்கோம். நான் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். 20 கூட நம்ம வச்சுக்கலாம். அதை தான் இந்த ஸ்கேல் ரைட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மந்த் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜூனில் பார்த்திங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 30 நோட் பண்ணணும். 30. ஸோ இங்கே வரணும் 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஜூலையில் பார்த்திங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஜூலையில் 40 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஆகஸ்ட்டில் 50 ஸ்டூடெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 40, இங்கே 45 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 35 ஸ்டூடெண்ட்ஸ். அக்டோபரில் 30 அப்புறம் 35 ஸ்டூடெண்ட்ஸ். நவம்பரில் பார்த்தீங்கன்னா 55 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 50, இங்கே 55. இப்போ இந்த லைனெல்லாம் ஜாயின் பண்ணணும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் நோட் பண்ணதை பார் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டேன், அதுக்கு லைன்ஸ் போட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம் நம்ம. இன் விச் மந்த் இஸ் த அட்டண்டன்ஸ் மேக்ஸிமம்? எந்த மந்தில் வந்து அட்டண்டன்ஸ் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி சொல்வோம்? எந்த பார் டயக்ராம் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, எந்த பாரோடைய ஹைட் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த மந்தோடைய பார் வந்து ஹையஸ்ட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணோம்? எந்த பார் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும், ஹைட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நவம்பரில் தான். ஸோ நவம்பர் மந்த்து தான் என்ன ஆகுது? ஹையஸ்ட் அட்டண்டன்ஸ், மேக்ஸிமம் அட்டண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு, இன் விச் மந்த் இஸ் த அட்டண்டன்ஸ் மினிமம்? மினிமம்னா எது ஷார்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த பாரை ஷார்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த பார் இதை விட இங்கே தான் ஷார்ட்டு. ஸோ ஜூன் மந்தில் தான் வந்து மினிமம் அட்டண்டன்ஸ். நெக்ஸ்ட், இன் விச் மந்த் இஸ் த அட்டண்டன்ஸ் லெஸ் தென் 45? எந்த மந்தில் வந்து லெஸ் தென் 45, எந்த மந்தில்னு கேட்குறாங்க. லெஸ் தென் 45 வந்து இது லெஸ் தென் 45னா அப்போ ஜூன் மந்த்து. இன் விச் மந்த்ஸ்? ஜூனும் லெஸ் தென் 45 தான். அப்போ 30 இஸ் லெஸ் தென் 45. ஸோ ஜூன், இதுக்கப்புறம் ஜூலையும் 40 தான், லெஸ் தென் 45 தான். ஸோ ஜூன், ஜூலை, அதுக்கடுத்து லெஸ் தென் தான் கேட்குறாங்க. அப்போ செப்டம்பர் 45 கரெக்டாக. அப்போ ஸோ அது கிடையாது. அக்டோபர் பார்த்திங்கன்னா 35. ஸோ எந்தெந்த மந்த்லாம் லெஸ் தென் 45னா ஜூன், ஜூலை அண்ட் அக்டோபர். என்னலாமா? ஜூன், ஜூலை அண்ட் அக்டோபர் மந்த்ஸ் தான் வந்து லெஸ் தென் 45. ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த ட்ரில் டைம் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்களும் வந்து உங்கள் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம்ஸ்லாம் வந்து கிராஃபில் பார் டயக்ராம் நீங்கள் போடணும். சரியா? ஓகே, தேங்க்யூ.